This is English Mozhi, an exclusive channel for Tamil speakers. Hello and vanakkam. நான் உங்க தமிழ் பேசுறேன். Common Mistakes சீரீஸ்ல இது டே 4. நம்மளை அறியாமையே நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சீரீஸ் தான் இது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். Take a look at this sentence. He was absorbed at his work. கரெக்ட் மாதிரி தானே இருக்குது, என்ன தப்பு இருக்குது? The correct version is he was absorbed in his work. The in, on, at, under இதெல்லாம் prepositionsனு சொல்லுவாங்க. இதில் நம்ம நிறைய தப்பு பண்ணக்கூடும். இது பேசும்போது கூட தெரியாது, பட் எழுதும்போது நம்ம கவனமாக கரெக்டாக எழுத கற்றுக்கணும். Look at this. The woman accused the man for ruining her life is wrong. The woman accused the man of ruining her life is right. நிறைய நேரம் ரொம்ப பொடிசாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி எங்கேயோ குட்டி மிஸ்டேக் ஒளிஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த சென்டென்ஸ் கூட அப்படி தான் பாருங்களேன். The man was charged for murder is wrong. The man was charged with murder is right. Another similar example. My grandmother is not accustomed with the life in Chennai. இது கரெக்டா? My grandmother is not accustomed to the life in Chennai. ஒரு யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் டிப். சில பேர் தி சொல்லுவாங்க, சில பேர் த சொல்லுவாங்க, THE அப்படிங்கிற வார்த்தையை. எது கரெக்டுன்னு எப்பயாவது உங்களுக்கு குழப்பம் வந்ததுண்டா? வாவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல இங்கிலீஷில், அதாவது இந்த AEIOU இந்த சவுண்ட்ஸ், நாட் நெசஸ்ட்லி லெட்டர்ஸ், இந்த சவுண்டு வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த THEங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம தி சொல்லுவோம், லைக் தி எலிஃபெண்ட். ஓகே, இது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன். த லைஃப் இன் சென்னை, ஏன்னா எல்லுங்கிறது ஒரு கான்சனன்ட் சவுண்ட், வாவல் கிடையாது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். தி ஆப்பிள் யூ கேவ் மீ வாஸ் டெலிஷியஸ். தி ஆரஞ்சஸ் வேர் நாட் ஸோ குட். த டாக் பிட் மீ எஸ்டர்டே. நவ் யூ நோ த டிஃப்ரென்ஸ், ரைட்? த பாய் எய்ம்ட் ஆன் த டார்கெட் இஸ் ராங். த பாய் எய்ம்ட் அட் த டார்கெட் இஸ் ரைட். எப்படிங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது இதுக்கு ஒரே வழி என்னதுன்னா, நல்ல வாசிப்பு வேணும். நம்ம நிறைய வாசிக்க இது ரொம்ப நேச்சுரலாகவே நமக்கு ரொம்ப யோசிக்காமையே கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ அது ஒரு வழி. இந்த மாதிரி கான்ஷியஸ் லேர்னிங்கும் வில் ஹெல்ப். பட் அதை விட நம்ம ஒரு ரேஷியஸை ரீட் பண்ணுறது, நிறைய வாசிப்பு எப்போவுமே நமக்கு நம்மளோட ஃப்ளூவன்சி லெவலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த அதே எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தான் நான் மறுபடியும் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். முன்னாடி ரெஃபர் பண்ணாமல் உங்களால் இதை ஃபில் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வீடியோவை மறுபடியும் போட்டு வேணால் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். சித்திரமும் கைப்பழக்கம் தான். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம் அண்ட் பபாய்.